ஓட்டு போட்டதெல்லாம் ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும், வாக்காளர்களா எப்படி இருக்க முடியும்? நான் தப்பு நடந்துக்கான சொல்லவே மாட்டேன். கட்டாயம் நடந்துக்கும் எல்லாத்தையும் நான் அதுதான் ஓட்ட திருடிட்டீங்கன்றாங்க. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளுக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்குது. தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கி இருந்திருப்பாங்களோ இன்னும். தூங்குனா தூங்கிருங்க, உங்களுக்கு என்ன வேலைங்க? அதுக்காக ஃப்ராட் பண்ணலாமா? விலை போயிருக்கலாம், சரியா பார்க்காம விட்டு. அதுதாங்க ஆனா தேர்தல் ஆணையம் நியாயமா நடத்தணும்ல. நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புகார் சொல்றாரு. யார்கிட்ட கேக்குது? காங்கிரஸ் கட்சி அமைச்சர் எங்க பேசணும்? 1 லட்சம் ஓட்டு ராகுல் காந்தி சொல்றதுக்கே நமக்கு அதிர்ச்சி ஆகுதுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி வாய்ப்பே இல்லை. 7 கோடி வாக்காளர்கள், 7 கோடி கிட்டத்தட்ட 10%. நான் தான் சொல்றேன், ஒரு 7-8% ஓட்டு. அப்போ 2024 தேர்தல் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. சில பூத்துல எல்லாம் விலை போயிடுவாங்க. ஒரு மாநிலம் முழுக்க விலை போயிட்டாங்கன்னு உங்க கட்சி விலை போயிடுச்சு. விலை போற கட்சி தேர்தல் ஆணையம் நாட்டினுடைய ஒரு தேர்தல் ஆணையம். ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீட்ல 80 பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குன்னா அது யாருன்னா சேனல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணுது, கண்டுபிடிக்கிறாங்க, உறுதி செய்யறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அந்த 80 பேர் ஓட்டு போட்டதை காட்டுங்க. ஓட்டு போட்டதெல்லாம் ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும், வாக்காளர்களா எப்படி இருக்க முடியும்? செக் பண்ணுவாங்க, வீடு வீட்டுக்கு போய் செக் பண்ணுவாங்க. என்னடா இந்த ரூம்ல 80 பேர் எங்கடா இருக்கீங்கன்னு பாப்பாங்கல்ல. அதனால தான் இப்ப காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்காக தான் தேவைப்படுச்சு. சோ அப்ப 24ல இந்த மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. நான் தப்பு நடந்துக்கான சொல்லவே மாட்டேன். கட்டாயம் நடந்துக்கும் எல்லாத்தையும். நான் ஓட்ட திருடிட்டீங்க. ஒரு வீட்ல 80 ஓட்டு கண்டுபிடிச்சீங்களே, அந்த பூத்ல இருக்க கூட கண்டுபிடிச்சு. சார் அது லாஜிக் ஒண்ணு இல்ல. அது ஒரு ரூம், அந்த ஒரு ரூம்ல 80 பேர் இருக்காங்க. ஓட்டு போட்டதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் எப்படி? 80 பேர் இருக்காங்கன்றதே ஃப்ராட் தானே. கட்டாயம் ஆமா. அந்த ஃப்ராடே பண்ணிட்டீங்கன்னா அங்க கவுண்ட் ஆனா என்ன ஆகாட்டி என்ன? திருட வந்தேன், திருடுனா என்ன, திருடாட்டி என்ன சொல்ல முடியாது. திருட வந்ததுக்கு என்ன தண்டனை? இந்த ஒரு ரூம்ல 80 பேர் என்னைக்கு சேர்த்தா யார் கண்டா? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது சேர்த்திருப்பீங்க, யார் கண்டா? உங்க ஓட்டரா கூட இருக்கலாம். ஆமா, நீங்க செஞ்சிருக்கீங்க. போய் விசாரிக்கும் போது பார்த்தா ஒரு பிஜேபி காரரா இருந்து அப்புறம் அத மறுத்து நீங்க 2 நியூஸ் போட்டீங்கன்னா ஒத்துக்கணும்ல. நீங்க என்ன மாதிரி நியூஸ் போறீங்க பார்த்துட்டு இருக்கோம்ல. நேஷனல் மீடியாஸ், இந்தியா டுடே, நேஷனல் மீடியா என்ன? நாங்க இந்தியா டுடே இவங்க எல்லாம் போய் நாங்க என்ன மீடியா? பாஜக ஆதரவு ஊடகங்களே அத நிரூபிக்குது. ஆமா இவர் பிஜேபி காரர் தான் போய் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பீகார்ல எஸ்ஐஆர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதனால நீக்கி இருக்காங்கன்னு சொன்னோம். இப்ப பார்த்தா 17 பேரை கூப்பிட்டு போனாங்க. 17 பேரை கூப்பிட்டு ராகுல் காந்தி டீ குடிச்சாரு. செத்தவங்களோட நான் ஃபர்ஸ்ட் டைம் டீ குடிக்கிறேன். ஆமா, காசு குடிக்க சொல்லுங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க கேட்க சொல்லுங்க, போக்குவரத்து காசு கொடுத்தாங்க. ஒரு இந்திய குடிமகன் பொலிட்டிக்கலா நீங்க உயிரோட இருக்கிறதுக்கே நீங்க இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்ரி இயர் உயிரோட இருக்கீங்கன்னு சரி விடுவோம். அவமானம்னு கேட்பீங்களா? கேட்கறது சார், செத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டு எடுக்கிறது. 11 டாக்குமெண்ட் சொன்னீங்க சார், அதுலயே ஆதார் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆதார் சேர்க்க முடியாது, ரேஷன் கார்டு சேர்க்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க அந்த மாதிரி கொடுக்குறீங்க, வாங்குறீங்க. யார் கொடுக்குறது? நீங்க மத்திய அரசு தான் சார். ஆதார் தான் இல்லாம யார் சொன்னா சொல்லுங்க. ஏன் பேனோட இணைக்கணும், ஏன் பேங்க்ல இணைக்கணும், அக்கவுண்டோட அப்படி இணைச்சு ஏன் ஓட்டர் ஐடியோட இணைக்க போயினா தமிழ்நாட்டுல 10 லட்சம் போலி ரேஷன் கார்டு அம்பலமா. சூப்பர். 10 லட்சம் ஆதார் அவ்வளவு சூப்பர்ல. ஆதார் அவ்வளவு சூப்பர்ல சார். 10 லட்சம் அவ்வளவு சூப்பரான ஆதார் ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? ஆதார பேன் கார்டோட இணைச்சனால, பேன் கார்டை மொபைல் போன் இணைச்சனால எவ்வளவு முக்கியமானது. பேங்க் அக்கவுண்ட் இணைச்சனால. அப்ப ஆதார் தான் பேஸ் இல்ல. என்ன சார், எதுக்கு சார் ஆதார்? அப்புறம் பொழுது போகாம. ஆமா. விருந்தினர் கலெக்டர் வந்து ஒரு லேடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எனக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவீங்களா? மாட்டோம். பெண்களா பண்ணா கொடுத்துருவீங்க. அப்ப ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு. அப்ப இது மாதிரி ஆதார் கொடுங்க, ஆதார் கொடுக்காதீங்க, வேற கொடுங்க ஒண்ணுன்னு கேட்பாங்க. ஏன் இதுல ஆதார்? பாஜக தான் வந்து முன்னாடி நின்று எப்படி தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்தலான்னு வராங்க. ஓட்டர் ஐடியில பிரச்சனை, ஓட்டிங் லிஸ்ட்ல பிரச்சனை, கொளத்தூர்ல பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, பீகார்ல பிரச்சனை, பெங்களூர்ல பிரச்சனை, எங்கினாலும் எலெக்ஷன் கமிஷன் தானே இதுக்கு பொறுப்பெடுத்து பதில் சொல்லணும். ஆனா பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்களே உங்க தொகுதியில மட்டும் நீங்க மட்டும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா மக்கள் பாக்குறாங்கல்ல சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. சேம் டு யூ. நன்றி சார். சார், எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க, மக்கள் மன்றங்கள்லையும் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், சமாஜ்வாதியிலிருந்து ஆர்ஜேடியிலிருந்து எல்லா கட்சிகளும், அகில இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் இதை ஒரு சீரியஸான ஒரு விஷயமா, இது ஒரு ஃப்ராட்,
இதை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை, இந்த இதில் இருக்கக்கூடிய விவரங்கள்? இல்லாததை பெருசாக்கி ஊதி பெரிதாக்கி அரசியல் பண்ணுறதுல காங்கிரஸ் கட்சி எப்பவுமே சோட போனதில்லை. திமுக அவருடைய பாதையில் வந்து போய் நம்மளும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இதே போல தான் இவர்கள் வந்து இல்லாத சிஏஏ பிரச்சனையை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக்கி நாடு முழுக்க எவ்வளோ பெரிய ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்குனாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம 3 வருஷம் ஆச்சு சிஏஏ அமல்படுத்தப்பட்டு ஒரு இந்திய இஸ்லாமியருக்கு கூட பாதிப்பு வரலங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி மறுவரையறெல்லாம் ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அண்டை மாநில முதலமைச்சரில் கூட்டு வச்சு போட்டு என்னமோ வந்து நாடே நாளாக பிரிக்க போகிற மாதிரி, அதை தடுக்க போகிற மாதிரி பெருசாக வந்து பண்ணாங்க. அப்படி ஒரு மூவே இல்லை அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அதற்கான ஒரு டிராஃப்ட் கூட கண்ணில் இல்லைங்கிற பார்க்குறோம். அதே போல தான் இல்லாத ஒன்றை மாநில அரசுகள் தயவில் செய்யக்கூடியதை, எல்லாரும் கண்காணிக்கக்கூடியதை, பாக முகவர்கள் சொல்லக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தொடர்பு பண்ணக்கூடியதை, வருஷம் வருஷம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை கட்சி கொடுக்கக்கூடியதை, ஒரு ரொட்டீன் ப்ராசஸை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றுறது அவர்கள் கையில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது பீகாரில் தேர்தல் வரக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் நடத்தும் சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன நடக்குதுங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எந்த வாக்காளருக்கும் சிரமம் இல்லாமல் ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்கும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள், அதாவது மாநில அரசின் அதிகாரிகள் நேரம் அங்கே போகிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. 2003 வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்தால் எதுவுமே இல்லை, அந்த பேரை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட வேண்டிய, வேறு உங்களுக்கு வேலையே கிடையாது. அங்கே எதுவுமே செகண்ட் கேள்வியே கிடையாது. 2003 உங்கள் பேர் இல்லை, ஏன்னா அதுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருக்கலாம், அப்போ உருவாகலாம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு ஒரு 11 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா அந்த வழியை முடிஞ்சு போச்சு. 11 டாக்குமெண்ட்டும் இல்லை, 2003 இல்லை, அப்படி ஒன்று இருக்கலாம், அது ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்படின்னா வாங்கன்னு சொல்லி பதினஞ்சு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. அங்கே யாருக்கும் சம்மன் கிடையாது, நோட்டீஸ் கிடையாது, 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 எதுவுமே கிடையாது. இதில் என்ன தெரிஞ்சது, ஒரு 65 லட்சம் வாக்காளருடைய பேர் நீக்கப்பட்டு 65 லட்சம் பேர். தமிழ்நாட்டை கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட 10%, அவங்க பீகாரை கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 7-7.5% வருது. அப்போ வந்து இந்த 65 லட்சம் பேரில் என்ன முக்கியமான கவனிக்கணும், இப்போ என்ன இவங்க நினச்சி பண்ணாங்கன்னா மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்களோன்னு. ஆனால் வேற ஒரு விஷயம் அங்கே எமர்ஜியாக நிற்குது. என்னென்ன, இந்த 65 லட்சம் பேரில் 22 லட்சம் பேர் இறந்தவர்கள். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு 35 லட்சம் பேர் பெர்மனண்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போனவங்க, 7 லட்சம் பேர் டூப்ளிகேஷன் வச்சிருந்தவங்க, 2-3 லட்சம். இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க இது எல்லாமே இவர்களா உட்கார்ந்து பண்ணது இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? இது எல்லாமே வீடு வீடா போய் பண்ணது. நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு ரோட்டில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களே போகிறாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கேன், நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு வருவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளோதான், இவ்வளோ எளிமை. அந்த வீடு பூட்டி கிடக்குது, மாறி கிடக்குது, அவ்வளோ 2 தடவை 3 தடவை போய் வந்து பண்ணுறாங்க. எல்லா வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கட்சியினருக்கும் இதை கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஓட் சோரின்னு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒன்று வச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து நான் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியை குறிப்பிட்டு, அது மக்களை தொகுதியை குறிப்பிட்டு, அதில் இருந்த மாதேபுரா தொகுதியை குறிப்பிட்டு சொல்கிறார். உங்களுக்கு தகவலுக்காக, அது மாதேபுரா தொகுதி எப்படி நான் 2-3 பேட்டில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தகவலுக்காக இதில் புதுசாக என்னென்ன, ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் மக்களுக்கு நடக்கும்போது அந்த இவிஎம் பெட்டியை திறக்கும் போதே எல்லா பூத் ஏஜென்ட்டும் கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்கப்பா, பூத்து ஃபுல்லாக பாருங்க, எல்லா சின்னும் காலியாக இருக்குது, எதுவும் கிடையாது, நீங்கள் ஒரு டெஸ்ட் போடுங்கன்னு சொல்லி தேவேந்திரன் ஒரு ஓட்டு போடுவார் டிஎம்கேக்கு. அதை ஒன்று கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று போடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாமே செக் முடிஞ்ச பிறகு திருப்பி இதே மாதிரி எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு மொத்தம் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, 1150 எழுதியிருக்காங்க, 1150 ஓட்டு இருக்கு அப்படின்னு பூட்டி வச்சு சீல் வச்சு எல்லாரும் முன்னாடி. இதுக்கப்புறம் திருப்பி கவுண்டிங்கில் திரும்ப போய் இதே மாதிரி கூட்டு வந்து பாருங்க, மொத்தம் 1200 அன்னைக்கு பதிவாக இருந்துச்சா, இன்னைக்கு பாருங்க 1500 பதிவாக இருக்கா. இப்போ இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா நடக்கக்கூடிய விஷயத்தை ஓட் சோரினா அப்போ உங்க பூத் ஏஜென்ட் என்ன பண்றாங்க, உங்க பூத் ஏஜென்ட் குறை போயிட்டாங்களா? ஒரு தொகுதி முழுக்க போயிட்டாங்க. ஒரு பூத்துல நினைச்சா புரிஞ்சுக்கலாம், இந்த பூத்துல மட்டும் வந்துச்சுன்னா நான் எங்கேயுமே முறையை நடக்காதெல்லாம் சொல்ல. ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதி பூரா முறை நினைச்சு 1.5 லட்சம் வாக்காளர் உள்ள சேர்ந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளுக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்குது. தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கி இருந்திருப்பாங்களோ? தூங்கினா தூங்கிருங்க, உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்க வந்து 1 லட்சம் ஃப்ராட் பண்ணலாமா? பண்ண வேண்டியதான். நீங்க தூங்கி இருந்தா வீட்டுல துள்ளிட்டு போயிருவோம்ல. நீங்க ஆமாங்க, இந்த ஒரு வாக்காளர் பட்டியல்ல ஜனநாயக திருவிழால நீங்க தூங்குவீங்கன்னா நாட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க?
சார் சைனாவோட ஒப்பந்தம் போட்டு போயிருவீங்களா? போயிருக்கலாம், சரியா பார்க்காம அதுதாங்க நான் ஆனா தேர்தல் ஆணையம் நியாயமா நடத்தணும்ல. தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக அதிகாரிகள் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு சண்முக சுந்தரம் மூத்த வழக்கறிஞர் திமுகவுடைய எம்பி அவர்கள் செய்தியாளர் சந்திச்சு பேசுறாரு. பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்க நடக்க விட மாட்டோம்னு அவர் ஏதோ கம்பு சுத்துறாரு. எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் செய்ய போறதே உங்களுடைய கலெக்டரும் உங்களுடைய தாசில்தாரும் உங்களுடைய டிஆரும் உங்களுடைய ஆர்டிஓ தான் செய்ய போறாங்க. தேர்தல் ஆணையம் மேல உட்கார்ந்து இருக்குது, ஒரு அதிகாரி சின்னு உட்கார்ந்துருப்பாரு. அவர் எங்க திருப்பூர்ல போய் பாப்பாரா, விருதுநகர்ல போய் பாப்பாரா? அப்ப விருதுநகர்லையும் திருப்பூர்லையும் மதுரையிலையும் ராஜபாளையத்தையும் போய் பார்க்க போறது மாநில அரசுடைய அதிகாரிகள் தற்காலிகமா தேர்தல் பண்ணிக்க போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இது மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கண்டிச்சு இவங்களை தூக்குன்னு சொல்லி சொன்னா மாட்டேன்னு மம்தா பானர்ஜி சண்டைக்கு வராங்க. எங்களுடைய பெங்கால் அப்படி செஞ்சிருக்கிற வாய்ப்பு எப்படி செஞ்சிருக்காங்க கட்டாயம். நான் வந்து முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிக்கல. நான் ஒரு இடத்துல நடக்காது நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதி கூட நடக்காது, இதனால கேரண்டியா சொல்ல முடியும். ஒரு மாவட்டம் முழுக்க நடந்துடாது, அப்படி நடக்க முடியாது. இப்ப மாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில 1 லட்சம் ஓட்டு போக்கஸ் ஓட்டுன்றார். அந்த காமெடி நடக்க வாய்ப்பு இல்லை நான் சொல்ல வரேன். 10 டிஎன் சேஷன் அவர்கள் அகில இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் தேர்தல் ஆணையரா இருக்கும் போதே ஒன்று சொன்னார். நம்ம ஒரு பை எலெக்ஷன், அந்த ஊர் பேர் மறந்துட்டேன். அப்ப என்ன சொன்னா, நான் அது கேள்வி எல்லாம் கேட்டிருந்தேன் தினமலர்ல. அவர் என்ன சொன்னாரு, முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மை, பை எலெக்ஷன்ல தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய அளவுக்கு முறைகேடு நடக்கலைன்னார். அப்ப நான் கேட்டிருந்தேன், அதுக்கு ஒரு ஸ்கேல் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். எவ்வளவு முறைகேடு நடந்தா நீங்க ரத்து பண்ணுவீங்க, எவ்வளவு முறைகேடு நடந்தா ரத்து பண்ண மாட்டீங்கன்னு ஸ்கேல் கொடுங்கன்னு. அதுல எனக்கு குழப்பம் இல்லை, நடந்திருக்கும், நான் என்ன சொல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் சொல்றாங்க, அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவுதான். அப்ப இந்த 65 லட்சம் பேர் யாருங்க? நீதிமன்றம் தடை விதிக்கல, தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, மற்ற கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. அந்த ஊர்லயே உங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, வீடு கூட நடக்குது. இப்ப போய் தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு துணை முதலமைச்சரும், அந்த தொகுதியில போட்டிட்டு வரும் போய் இந்தாங்க ஆதாரம், கட்டாயம் விசாரிப்போம், அதெல்லாம் கட்டாயம் கொடுக்கட்டும். தேர்தல் ஆணையம் திரும்ப ராகுல் காந்தி தானே கிடைச்சு, ஏங்க பிரஸ் மீட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு கோர்ட்டுக்கு வாங்க, இல்ல அஃபிடவிட் போடுங்க. ரெண்டுமே செய்யாம நீங்க பிரஸ் மீட் உங்க டேட்டாவுக்கு நான் ஏன் அஃபிடவிட் போடணும்ன்ற உங்ககிட்ட இருந்து எடுத்த டேட்டா யார்ட்ட கேப்பீங்க? புகாரை விசாரிக்கணும். நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புகார் சொல்றாரு, யார்ட்ட கேப்பீங்க? உங்களுக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு போலீஸுக்கும் சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுல ஒரு போலீஸ்காரர் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ராணுவத்திலையா, ஐநாலையா? போலீஸ் ஸ்டேஷன் தானே போனோம். பக்கத்து வீட்டுக்கார போலீஸ்காரங்க நம்ம செய்ய முடியுமா? போலீஸ் தானே போனோம். அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லுங்க, நீதிமன்றம் எடுப்பாங்கல்ல சார். அதுதாங்க எடுத்துதாங்க வெஸ்ட் பெங்கால்ல சொன்னாங்க. அங்க வேற ரோல் பிளே பண்ணீங்க. அங்க வந்து தன்னிச்சையா எடுத்து சொல்றோம், ஏன் மத்த ஊர்லயும் சொல்லாமல? அதே மாதிரி இருந்தா தானங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுவாங்களா? இங்கி பிங்கி பாக்கி போடணுமா? பார்ஷியலா நடந்துக்கிறோம், ஃபேவரட்டிசமா நடந்துக்கிறோம், ஒரு பக்க சார்புல நடந்துக்கிறோம்னு குற்றச்சாட்டு. அப்படியே வாங்க, மம்தானா நீங்க போய் நின்னுறீங்க வாண்டடா. கர்நாடகா நீங்க நிக்க மாட்டீங்கன்னா எப்படி நிக்காம இருப்பாங்க? கர்நாடகா காங்கிரஸ் தானே இருக்குது. அதை சொன்னதுதான் காங்கிரஸோட அமைச்சர் தூக்கி விட்டீங்க. காங்கிரஸோட அமைச்சர் சொல்றாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீவர்க் பண்ணும்போது நம்ம ஆட்சி தானங்க இருந்துச்சு, என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. எவ்வளவு நியாயமான கேள்வி. அதான் சார் நியாயமான கேள்வி. சட்டம் இருக்கலாம், அப்படி அவர் கேட்டதுக்கு அவர்களை தூக்கி விட்டீங்க. இந்த நியாயத்தை கேட்ட அமைச்சர்ல பதவி போயிடுச்சு. நம்ம சரியா செயல்படல, நம்ம இதை அன்னைக்கே கண்காணிச்சு சரி பண்ணி இருக்கணும்ன்ற வாதம் ஓகே. அத வந்து தேர்தல் ஆணையத்திலங்க சொல்லணும். நம்ம தூங்கிட்டோமான்னு இதே கேள்வி கேட்டதுக்கு அமைச்சர் பதவி கேள்வி. அப்ப நீங்க என்ன நடக்குதுங்க? அவர் வந்து ஏன்டா உண்மை சொல்றாரு, திருட்டு கொடுத்த உசாரா இருந்திருக்க வேண்டியதாங்கிறது கேள்வி ஓகே. ஆனா திருடனது அதுக்காக நம்ம இல்ல, ஏன் உண்மையை சொன்னேன்னு கேக்குறாரு. அதான் பிரச்சனை. நான் வந்து ஒரு விஷயத்தை எந்த உண்மை நம்ம இன்னெஃபிஷியன்ட்டா இருந்துட்டோம்ங்கற உண்மை நடக்கலங்கறத சொல்றாரு. அதான் அமைச்சர் ஏன் பேசுறாரு? காங்கிரஸ் கட்சி அமைச்சர் எங்க பேசணும்? இப்ப சார் ஒரு லாஜிக் வருதுல்ல சார். எஸ்ஐஆர்னு நம்ம வந்து பீகார்ல ஒரு 60-65 லட்சம் ஓட்டு வந்து ஃப்ராட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். 1 லட்சம் ஓட்டு இவர் ராகுல் காந்தி சொல்றதுக்கே நமக்கு அதிர்ச்சி ஆகுதுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில அதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 கோடி வாக்காளர்கள், 7 கோடி கிட்டத்தட்ட 10%. நான் தான் சொன்னேன், ஒரு 7-8% ஓட்டு. அப்போ 2024 தேர்தல் அவங்க ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. இல்ல சொல்ல முடியாது, அப்படி புதுசா வந்திருக்கலாம்ல, பழசா வந்திருக்கலாம்ல. இன்னொன்னு பாத்துங்க, இவர் வந்து புதுசா நீக்கி இருக்காங்க சார். இருந்த ஓட்டை தான் நீக்கி இருக்காங்க. 65 லட்சம் ஓட்டு நீக்கி இருக்காங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டவங்க 22 லட்சம் பேர் இறந்தவர்கள் சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் சொல்லுது. இது 2004 இருந்து 2024 2026 இருந்திருக்கலாம். அதுல அவங்க வந்து ஏற்கனவே போடாம இருந்திருக்கலாம். இவர்கள் இறந்தவர்கள் தான் உறுதியா இருக்கிறது. 2024 போட்டாங்களான்னு உறுதியாக ஓட்டு இருக்குல்ல சார். அதை வச்சு அதுதான் போடணும்னு நினைச்சா அதத்தான் ஃப்ராட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? என்ன நல்லா பண்ணுங்க, நீங்க அது பண்ணக்கூடியவர் தானே, அதுல பிரச்சனை இல்ல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, 2 பேருக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களா, டூப்ளிகேஷன் போட்டாங்க, கள்ளத்தனம் பண்ணாங்கல்ல, இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு ப்ரூஃபை காட்டு. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இந்த ஓட்டு பதிவாக இருக்கும்போது நம்ம எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்போம்ல சார், அந்த டாக்குமெண்ட்டை டிஜிட்டலாக கொடுங்கன்றாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லா பௌத்திக் ஏஜென்ட் இருக்கும்.
அவங்க எல்லாமே போட்டோ காப்பி அவங்களே எடுத்து காட்டலாம். நீங்க எங்க ஊர்ல எங்க டிஜிட்டலா கொடுங்க, அவங்களே காட்டலாம்லங்க. அவங்களுடைய பூத் ஏஜென்ட் இருக்காங்கல்லங்க சார். அதான் சார் சில பூத்துல எல்லாம் விலை போயிடுவாங்கல்ல சார், அந்த ஏரியால செல்வாக்குக்கு. அதுதாங்க திரும்ப நான் சொல்றேன், விலை போவாங்க. ஒரு மாநிலம் முழுக்க விலை போயிட்டாங்கன்னு உங்க கட்சி விலை போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க தயவு செய்து காலி பண்ணுங்க. ஒரு கட்சி விலை போயிருதுங்கிறதுக்காக இன்னொரு தேர்தல் ஆணையம் விலை போற கட்சி தான் முதல்ல தூக்க வேண்டியது, தேர்தல் ஆணையம் அப்புறம் பார்க்க வேண்டியது. இதுல விஷயமே பாஜக காங்கிரஸ் இல்ல சார், தேர்தல் ஆணையம் நாட்டினுடைய ஒரு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு கூட தேர்தல் ஆணையத்தின் மீது நிரூபிக்க முடியவில்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ஆள் கிடையாது. நீங்க ஒரு வீட்டுல ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீட்டுல 80 பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குதுன்னா அது யாருன்னா லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணுது, கண்டுபிடிக்கிறாங்க, உறுதி செய்யறாங்க. என்ன கேள்வின்னா அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அந்த 80 பேர் ஓட்டு போட்டதை காட்டுங்கன்னு. ஓட்டு போட்டதெல்லாம் ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும், ஓட்ல வாக்காளர்களா எப்படி இருக்க முடியும்? செக் பண்ணுவாங்க, வீடு வீட்டுக்கு போய் செக் பண்ணுவாங்க. என்னடா இந்த ரூம்ல 80 பேர் எங்கடா இருக்கீங்கன்னு பாப்பாங்கல்ல. அதனால தான் இப்ப காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அதுக்காக தான் தேவைப்படுச்சு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது மாதிரி கரெக்டா அந்த மாதிரி தப்புலாம் நடக்குதுங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் போடுறதுக்கு இதை பண்றாங்க. அதையும் நீங்க பண்ணோட மாட்டீங்க. அப்ப 24ல இந்த மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா இருந்திருக்கு. 83ல குடியுரிமை வாங்கின சோனியா காந்தி வந்து 80லே ஓட்டு போட்டிருக்கும் போது நான் தப்பு நடந்திருக்கான்னு சொல்லவே மாட்டேன். கட்டாயம் நடந்திருக்கும். எல்லாத்தையும் நான் ஓட்ட திருடிட்டீங்கன்றாரு. அவ்வளவுதான். ராகுல் காந்தி இப்ப சொல்றது திருட்டாங்களா, போயிட்டு வாங்க, அடுத்து போயிட்டு வாங்க. அப்புறம் பின்ன எங்க ஒரு சும்மா நாத்துக்கு ஒரு விஷயம் மேட்ரு கிடைக்கல, எனக்கு அரசியல் பண்றதுக்கு வழி இல்லை, சுதந்திர தின நிகழ்ச்சி கூட வந்து உட்கார மாட்டேன், நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடைய இப்போ சீனாவோட போய் ஆர்டர் போடுவேன், கையெழுத்து போடுவேன், குடியுரிமை வாங்குறதுக்கு முன்னாடியே ஓட்டு போடுவேன், இந்த மாதிரி நான் வந்து எதேச்சாதிகாரம் பூரா பண்ணுவேன்னு வேற என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? ஒரு இடத்துல கூட தேர்தலாலே ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ஒன்று உண்டுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த யூபிஐ இந்த பீம் ஆப் எல்லாம் வந்து ஃப்ராடு பண்றாங்க, அது வந்து டிஜிட்டலாக சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நாங்கள் நந்தன் இலக்கியன்ட்ட அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்பயே அவர் வந்து ஆரம்பிச்சு பாருங்க உங்க அக்கௌண்ட்ல நான் ₹1 போட்டுட்டேன் தெரியுங்களா, உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் ₹1 போட்டேன், இப்போ எப்படி உங்க அக்கௌண்ட் எனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டேன். அப்போ ரொம்ப அந்த யூபியோட சேர்மன் ரொம்ப சொன்னார், என் அக்கௌண்ட்ல ₹1 போட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸுங்க, என் அக்கௌண்ட்ல ₹1 எடுத்து பாருங்கன்னார். உங்களுக்கு இதுதான் நான் சொல்ல வர்றேன். இங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தப்பு பண்ணி 10 பேர் வந்து திருத்தனமா சேர்த்திருப்பாங்க. நான் மறுக்கல, நான் ஒரு தடவை மறுத்தா தானே நீங்க சொல்லணும். ஆமான்ற சேர்த்துக்கு வாய்ப்பு. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்குறாங்க, இந்த 80 பேர் ஒரே டோர் நம்பர் இருந்தாங்கல்ல, அந்த 80 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு காட்டுங்கன்ற. சார் ஓட்டரா இருக்காங்க, ஓட்டு போட்டாரா இல்லையாங்கிறது தேர்தல் ஆணையமே கொடுத்துற போகுது. இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போயிடலாம். அவங்க இங்க பாருங்க, எங்கிட்ட இந்த பூத்துல இந்த லிஸ்ட் இருக்குது, இதுல பாருங்க இந்த 80 பேர்த்துல இல்ல ஓட்டு யாரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலன்னு கொடுத்துடலாம். டிஜிட்டல் டேட்டாவை கொடுத்தா அதையும் செக் பண்ணிட போறாங்க. ஏன்னா நீங்க வெறும் பேப்பரா கொடுத்தனால தான் எனக்கு 6 மாசம் ஆச்சுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு, டிஜிட்டலா கொடுத்துட்டா இல்லைன்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும், ஓட்டரா எப்படி அவங்க இருக்க முடியும், அந்த ஃப்ராட் எப்படி நடந்துச்சு, அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல சார். அதுதான் நான் சொன்னேன், மாநில அரசு அதிகாரிகள் தான் பண்றாங்க, அவங்க ஆளுக்கு ஒன்னா பண்ணிடுறாங்க. நான் முறைகேடு நடக்கவே இல்லைன்னு சொன்னேன்னா நீங்க திருப்பி கேளுங்க, நான் முறைகேடு நடந்திருக்கும்னு சொல்றேன். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க உங்களாதான் சொன்னேன், நான் வந்து 10 சேர்த்துடலாம், ஆனா 10 ஓட்டு போட்டேனாங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதுதானே பிரச்சனை தானே. நான் வந்து திருட முயற்சி பண்ணியிருக்கிறேன், ஆமான்ற திருட முயற்சி நடக்குது, திருடப்படலைன்னு சொல்றாரு அவர். யார் நிரூபிக்கணும்? குற்றம் சொல்றவங்களா? நீங்க சின்ன பிள்ளையா 6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா யார் குற்றச்சாட்டு சொல்றா அவங்க தான் அவங்கள்ட்ட டேட்டா கேக்குறாங்க. பூத்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பூத்ல ஒரு வீட்ல 80 ஓட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கல்ல, அந்த பூத்தோட மட்டும் எடுத்து காட்டிருங்க. எடுத்துட்டா தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இல்ல. நீங்க காட்டுங்க சார். நான் திரும்ப அவங்க காட்டட்டும் சார். தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் இருக்கும்ல, யார் யார் ஓட்டு ஒரு 300 ஓட்டு பதிவாயிருக்குன்னா இந்த 300 அதான் சார் 300 இவிஎம் ஓட் இவிஎம் வந்து கவுண்ட் மட்டும் தான் சார் இருக்கும். அதுல இல்ல இவிஎம் டேம்பர் பண்ண முடியாதுன்னு கேட்பாங்க. சரிங்களா, பண்ண முடியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல, டெல்லி சட்டமன்றத்துல, சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் போடுவாங்க. அப்ப நீங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். அது ஓகே சார், அது ஓகே. அத தான் நான் சொல்றேன். அவங்க டேட்டா கேக்குறாங்க, வேற ஒண்ணும் கேட்கல. உங்கள்ட்ட இருக்குது நீங்க கேட்டா நாங்க வந்து செய்ய முடியாது. உங்கள்ட்ட நான் சொல்றேன், நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, பீகார் முழுக்க கூட கொடுக்க வேண்டாங்க. ஒரு வீட்ல 80 ஓட்டு கண்டுபிடிச்சீங்களே, அந்த பூத்ல இருக்க கூட கண்டுபிடிச்சு சார். அது லாஜிக் ஒண்ணும் இல்ல சார். ஒரு வீட்ல 80 பேர் ஓட்டரா இருக்காங்கன்ற, அது ஒரு வீடு இல்ல, அது ஒரு ரூம். அந்த ஒரு ரூம்ல 80 பேர் இருக்காங்க, ஓட்டு போட்டதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா எப்படி? 80 பேர் இருக்காங்கன்றதே ஃப்ராட் தானே. கட்டாயம் ஆமா. அந்த ஃப்ராடே பண்ணிட்டீங்கன்னா அங்க கவுண்ட் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன, ஆகலைனா கூட அதை காட்டிறது பெஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க. திருட வந்தேன், திருடா என்ன திருடாட்டி என்ன சொல்ல முடியாது. திருட வந்ததுக்கு என்ன தண்டனை? திருட வந்து செய்யணும் கட்டாயமா. யார் வேண்டாம்னா நான் ஃப்ராட் நடக்கலன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. நீங்க நான் ஒரு தடையாவது இருந்துச்சா தேர்தல் கமிஷன்லாம் சொல்லாதீங்க, அவங்க ஃப்ராட் பண்ணவே இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், தேர்தல் ஆணையத்துக்கு என்று அதிகாரிகள் கிடையாது, மாநில அரசு அதிகாரிகள் தான் பண்றாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்க மாநில அரசு அதிகாரிகள் மேலதான் நீங்க செய்யுங்கன்ற. காங்கிரஸும் லாலு பிரசாத் கட்சியும் அதே மாநிலத்தில் இருந்திருக்கு.
இந்த ஒரு ரூம்ல 80 என்னைக்கு சேர்த்தான் யாரு கண்டா? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது சேர்த்திருப்பீங்க, யாரு கண்டா? உங்க ஓட்டரா கூட இருக்கலாம். ஆமா, நீங்க செஞ்சிருப்பீங்க. போய் விசாரிக்கும் போது பார்த்தா அவர் பிஜேபி காரரா இருந்து அப்புறம் அதை மறுத்து அப்படி கூட இருக்கு. பிஜேபி காரர் இருப்பாரு, பிஜேபி காங்கிரஸ் காரர். நீங்க சொன்னா சொல்ல வேண்டியதானே? நீங்க சேனல்காரங்க தானே சிபிஐ. நீங்க 2 நியூஸ் போட்டீங்கன்னா ஒத்துக்கணும்ல. நீங்க என்ன மாதிரி நியூஸ் போறீங்க பார்த்துட்டு இருக்கோம்ல. நேஷனல் மீடியாஸ், இந்தியா டுடே, நேஷனல் மீடியா இவங்க எல்லாம் போய் நாங்க என்ன மீடியா? லோக்கல் மீடியாவா? அவங்க நேஷனல் மீடியா இங்கிலீஷ் பேசினா நேஷனலா? அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு பாஜக ஆதரவு மீடியாக்கள்னு சொல்லப்படுறவங்களே இத போய் அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க பாஜக ஆதரவு மீடியா எதிர்ப்பு நேஷனல் மீடியா எடுத்தா அப்ப நாங்க லோக்கல் மீடியாவா? தமிழ் பேசினா மதிக்க உங்களுக்கு ஃப்ரீயா டென்ஷன். நீங்க வச்சு இங்கிலீஷ் பேசினா வெள்ளக்காரன் பெரிய மனுஷன் நீங்க வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு திராவிட பாரம்பரியத்துல வந்திருக்கீங்க, நீங்க வச்சு என்னைய சொல்றீங்க? என்னையமா நேஷனல் மீடியா ஊடகங்கள், பாஜக ஆதரவு ஊடகங்களே அதை நிரூபிக்குது. ஆமா, இவர் பிஜேபி காரர் தான் போய் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பிஜேபி காரங்க பூரா உத்தமன் நான் சொன்னாங்க. என்னங்க நான் சொன்னேன்? நீங்க என்னங்க என்கிட்ட உங்களுக்கு நான் சொல்ல வர்றது முறைகேடு நடந்திருக்கும், கீழே நடந்திருக்கும். தேர்தல் ஆணையத்தை எங்க பொறுப்பாக்க முடியும்னா வாக்குப்பதிவு நடந்திருந்தால், வாக்குப்பதிவு நடந்துச்சா நீங்க காட்டுங்க, தேர்தல் ஆணையம் சொல்லுது, வாங்க நம்மளும் சேர்ந்து பேசுவோன்ற. வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு தானே வாக்காளர்கள் யாருன்னு ஐடி கொடுக்குறாங்க. ஆமா, அந்த வாக்காளர்கள் யாருன்னு கொடுத்ததுலயே ஃப்ராடுன்னா அப்ப பேஸே அடிபட்டு போயிருச்சுல்ல. ஆமா, இப்போ இதுல கீழே தான் பிரச்சனை அப்படின்றத சொல்றோம். மேலையும் எங்க இந்த சந்தேகம் வருதுன்னா, தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையர் நியமிக்கிற விஷயங்கள்ல உச்சநீதிமன்றமே கண்டிச்சு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அந்த மூவர் குழுவுல இருந்து நீக்கி அது இன்னொரு தெரியாம பேசாதீங்க. தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை நியமிக்கிறதுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கான முறையை போட்டிருந்தாங்க. அது நீதிமன்றம் தானாக எடுக்க முடியாது, அவர்கள் தானாக உள்ள நுழைய முடியாது. சட்டம் என்பது பாராளுமன்றம் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், நீதிமன்றம் அல்ல. ஒரு தற்காலிக ஏற்பாடா நீங்க இதற்கு ஒரு முடிவு காண்ற வரைக்கும் அப்படி சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அதற்கு சட்டம் போட்டு ஒரு முடிவு கண்டாங்க, வெளியே கொண்டு வரோம். அவ்வளவுதான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்துட்டு பிரதமருக்கு தோதா இன்னொரு அமைச்சர் வச்சுக்கிட்டா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சட்டத்தில் இருந்தால் தான் வர முடியும். சட்டம் பெரும்பான்மை இருந்தா எதை வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஆனா ஒரு நடைமுறை நீங்க உங்களுக்கு ஃபேவரா மாத்துறீங்கன்னா, நடைமுறை என்ன இருந்துச்சு, எப்ப இருந்துச்சு, எத்தனை வருஷம் சொல்லுங்க, புரிஞ்சிட்டு சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் அது உச்ச நீதிமன்றம் பண்ண இடைக்கால ஏற்பாடு, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். there is no clarity in that. இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க, கொண்டு வர்ற வரைக்கும் இப்ப கொண்டு வந்த உத்தரவு அது அரசாங்கம் உடனடியா பாராளுமன்றம் கொடுத்து சட்டம் வந்துருச்சு. உச்ச நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் சட்டம் நிறைவேற்ற முடியாது. ரைட் சார். ஒரு அதிகாரியை நியமிக்கணும், தலைமை தேர்தல் ஆணையரை. 3 பேர் வழக்கமா இருந்தாங்க உச்சநீதிமன்ற தலைமை. இல்லங்கன்ற திரும்ப உச்சநீதிமன்றம் இருந்தாங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தா எனக்கு காட்டுங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் காட்டுங்க. சும்மா தெரியாம படிக்காம சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே மேட்டர் திரும்ப. உச்சநீதிமன்றம் 1947 இருந்தாரா? பிஜேபி கொண்டு மாத்திச்சா? தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப என்னதான் சட்டம் கொண்டு வந்தாங்க? அது தெரியல, படிச்சு வந்து கேளுங்க. உச்சநீதிமன்றம் படிச்சு வந்து கேளுங்க. நான் சொல்ல வர்றது, இதை நியமிக்கிற நடைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதுல ஒரு சட்டத்துல ஒரு கிரே ஏரியா இருக்குது, நியமன முறை எப்படி நடக்கணும் ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. சொல்லிட்டு இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, கொண்டு வர்ற வரைக்கும் இந்த 3 பேர் நியமன அதிகாரியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல உச்சநீதிமன்ற தலைமை சேர்க்கிறார். சரிங்களா? சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, ஆட்டோமேட்டிக்கா சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சட்டம் யார் யார் இருக்கணும்னு சட்டம் தீர்மானிச்சது. என்னவா சார் அது? பிரதமர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். அப்ப முடிஞ்சு போச்சுல. அங்க 3ல 2ன்றது ஆளும் அரசு. ஆர்டிஐ கமிஷனர்னு ஒருத்தங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. யார் யாருன்னு சொல்லுங்க. அது மாநில அரசு நியமிக்கிறவங்க. யாரு கமிஷனர் யாருங்கிற விட்டுருங்க. அந்த தேர்வுக்குள்ள யார் இருக்கா சொல்லுங்க. சிபிஐ தேர்வுக்குள்ள யார் இருக்கா சொல்லுங்க. என்ன புதுசா திடீர்னு வந்து இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இது வரும்போதுதான் எல்லா கனெக்டிங் டாட்ஸ் எல்லா இடத்துலயுமே இப்படிதாங்க இருக்குது. நீங்க சிபிஐ டைரக்டர்ல இருந்து ஐபியோட டைரக்டர்ல இருந்து எல்லாமே முக்கிய பொறுப்புகள் பூரா ஒரு பிரதமர், ஒரு முக்கிய அமைச்சர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர். இதுதான் தமிழ்நாட்டில் மாநில ஆர்டிஐக்கான கமிஷனர், அப்பீலட் அத்தாரிட்டி போடுற வரைக்கும் இதே தான் நடைமுறை. எல்லா இடத்துலையும் இதான் நடைமுறை. உங்க தகவலுக்கா இது வந்து காலகாலமா இருக்கிற உச்சநீதிமன்றம் என்னைக்கு உள்ள வந்ததே கிடையாது. இடைக்கால ஏற்பாடாக அவர்களே உள்ள வந்து கொண்டார்கள். அது தெளிவா நிரந்தர ஏற்பாடு வந்துச்சு, அவங்க வெளியிட்டாங்க. சிம்பிளா ஒரு நல்ல நடைமுறையா தானே சார் அது இருந்துச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து தலைவர், ஒரு ஆளுங்கட்சி தலைவர், நீங்க ஆட்சிக்கு வந்து பண்ணீங்க. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றத்துக்குள்ள ஒரு நீதிமன்றத்துக்குள்ள மக்கள் மன்றம் தலையிட முடியாதுன்னா மக்கள் மன்றத்துக்குள்ள நீதிமன்றம் தலையிட முடியாது. அதான் சட்டம், அதான் கான்ஸ்டிடியூஷன். சோ கான்ஸ்டிடியூஷன் படி தான் பண்ணிருக்கோம். அதுல பிரச்சனை இல்ல. இல்ல நலிவே பண்ணுங்க. அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அது எந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது, எந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க.
ஷாபானு கேஸ் எல்லாம் போய் பாருங்க சார், அதெல்லாம் என்னன்னு போய் படிங்க சார் தயவு. எந்த காலத்துல கொண்டு வரப்பட்டலாம் பாருங்க. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, சரியா நடக்கல. ஷாபானு கேஸ்ல தப்பு பண்ணுச்சு, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இதுல தப்பு நடக்கல, இதுல ஒரு சரி செய்யப்பட்டது சார். முன்னாடி தப்பு நடந்துச்சு, இதுல சரி செய்யப்பட்டிருக்குன்னு, தப்பு நடக்கலன்னு நான் சொல்றேன். தேர்தல் ஆணையர் நியமனத்துல சரி செய்யப்பட்டிருக்கு, தப்பு நடக்கலன்னு சொல்றேன். தேர்தல் ஆணையர் நியமனம் சரி செய்யப்பட்டிருக்கு, ஆனா தேர்தல் நடைமுறைகள்ல பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா மாநில அரசுகள் முன்னாடி எல்லாம் செஞ்சாங்கல்ல, ஏன்னா மாநில அரசுகள் இத செய்யறது கண்காணிக்கிறதுக்கு தானே சார் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு மேன் பவர் ரொம்ப கம்மி, நீங்க மேன் பவர் கூட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, நானும் இப்ப எஃபிஷியன்சி இல்லைன்றது கட்டாயமா இல்ல, எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. எஃபிஷியன்சி ரொம்ப இருக்குது கம்பேரிட்டிவ்லி. நம்ம வந்து இப்ப பாக்குறோம்ல, காவல்துறையோட சிபிஐ பெட்டரா இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. அதுக்காக காவல்துறை பலவீனமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க எதுக்கு சிபிசிடி விசாரணை கேக்குறீங்க, எதுக்கு சிபிஐ விசாரணை? அப்ப தமிழ்நாடு காவல்துறை கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே சார். அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருக்குது, கூட இது புலனாய்வு மட்டும் தான, குற்ற புலனாய்வு. அதுக்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தோடனே அது வந்துடும். ஏன்னா வார தேர்தல் எடுக்கும் இந்தியா முழுக்க ஆஃபீஸர் போட்டு முடியாது. நீங்க பூரா 140 கோடி பேரும் தேர்தல் ஆணையர் அறிவிச்சிட வேண்டியதான், அவ்வளவு பண்ண முடியாதுல்ல. இப்போ இன்னொன்னு சார், இந்த பீகார்ல எஸ்ஐஆர்ல 60-65 லட்சம் பேரை நீக்கிற இடத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதனால நீக்கியிருக்காங்கன்னு சொன்னோம். யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம் உயிரோட இருக்காங்க, அவங்கள நீக்கிட்டோம்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 15 பேரை கூட்டு வாங்க பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்துக்குன்னு கேட்டாங்க. இப்போ பார்த்தா 17 பேரை கூட்டு போனாங்க. 17 பேரை கூட்டு ராகுல் காந்தி டீ குடிச்சாரு. டீ வேற குடிச்சாரு. செத்தவங்களோட நான் ஃபர்ஸ்ட் டைம் டீ குடிக்கிறேன். ஆமா, டீ புதிய அனுபவம் நல்லா போடுறாரு. மறந்துடாம காபி குடிக்க சொல்லுங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்க சொல்லுங்க, போக்குவரத்து காசு கொடுத்தாங்க. ஒரு இந்திய குடிமகன் பொலிட்டிக்கலா நீங்க உயிரோட இருக்கிறதுக்கே பொலிட்டிக்கல் நீங்க ஆமா சார், ரொம்ப அவமானப்படாதீங்க, எப்படி எமோஷனல் பண்ணாதீங்க. சினிமாவில் ஏதாவது சான்ஸ் கொடுத்துட்டு போறாங்க படக்கு, உங்களை பார்த்து உங்க நடிப்பு திறமையை பாராட்டி, அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண. நான் சொல்ல வரேன், இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்ரி இயர் உயிரோடு இருக்கேன்னு சரி விடுவோம். அவமானம்னு கேட்பீங்களா? நான் உயிரோடு இருக்குன்னு சொல்லணும்னு கேட்பீங்களா? பென்ஷன் வாங்கியாச்சு, ஒரு நிமிஷம் சொல்லிருவீங்க. அதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நானு, காது கொடுத்து கேட்க போறேன். வருஷம் வருஷம் ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கேட்கறீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாது அரசாங்கத்துக்கு? 6 கோடி பேருக்கு நீங்க ஓய்வு கொடுக்குறீங்களா? செத்துட்டனே டிக்ளேர் பண்ணிட்டு எடுக்கிறது. அதைத்தானங்க சொல்ல வர்றேன், அதான் சொல்ல. நீங்க வாங்க சேலஞ்ச் பண்ணுங்க, நீங்க டீ குடிச்சீங்கல்ல சார், வாங்க தேர்தல் அப்டேட் பண்ணுங்க. ஏன் சார் அதை பண்ண மாட்டேன்றீங்க? அதே சார் அந்த பக்கம் திரும்பி சண்டை போட்டு இருக்கீங்க, கம்பு சுத்திட்டு வாங்க இந்த பக்கம் வாங்க கேமரா முன்னாடி. அதே அந்த முனையில கம்பு சுத்தி இருக்கு. தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உங்களுக்கு என்னென்னலாம் புகார் இருக்குதோ ஒரு அஃபிடவிட்டா கொடுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 11 டாக்குமெண்ட் சொன்னீங்க சார், அதுலயே ஆதார் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஆதார் எப்படி எல்லாம் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி வாங்குறாங்க? எப்படினாலும் வாங்கிடலாங்கிறது வந்திருக்கு. என்ன சார், எல்லாருமே ஆதாரோட தானே இணைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் ஆதாரை நீங்க அப்புறம் அங்கீகரிக்கலைன்னா எப்படி? ஆதார் அங்கீகரி போனாங்க, ஏன் அங்கீகரிக்க மாட்டோம்? எப்ப எங்க அங்கீகரிக்கும் அப்ப சார் 11 டாக்குமெண்ட் கேட்குற இடத்துல என்னன்னோ கேட்குறோம், அதுல ஆதாரம் சேர்த்திக்க மாட்டோம்னா? ஆதாரம் சேர்க்க முடியாது, ரேஷன் கார்டு சேர்க்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க அந்த மாதிரி கொடுக்குறீங்க வாங்குறீங்க. யார் கொடுக்குறது? நீங்க மத்திய அரசு தான் சார். ஆமா வச்சுக்கோங்க, மத்திய அரசு அப்படிதான் இருக்கு சார். ஆதார் தான் முக்கியம். கேட்குற சர்டிஃபிகேட் கொடுங்க சார், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க சார், முடிஞ்சு வச்சுக்காத சார். இதுதான் எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் சொல்லவே இல்லையே. ஆதார் தான் எல்லாமே யார் சொன்னா சொல்லுங்க? நரேந்திர மோடி. ஏன் பேனோட இணைக்கணும்? ஏன் பேனோட இணைக்கணும்? ஏன் பேங்க்ல இணைக்கணும்? அக்கவுண்டோட அப்படி இணைச்சு ஏன் வோட்டர் ஐடியோட இணைக்க போய் தான் தமிழ்நாட்டுல 10 லட்சம் போலி ரேஷன் கார்டு அம்பலமாச்சு. சூப்பர். 10 லட்சம் ஆதார் அவ்வளவு சூப்பர்ல. ஆதார் அவ்வளவு சூப்பர்ல சார். 10 லட்சம் அவ்வளவு சூப்பரான ஆதார் ஏன் எடுக்க மாட்டீங்க? ஆதார் இல்லங்கத, ஆதார பேன் கார்டோட இணைச்சனால, பேன் கார்டு மொபைல் போன் இணைச்சனால, எவ்வளவு முக்கியமானது பேங்க் அக்கவுண்ட் இணைச்சனால. அப்ப ஆதார் தான பேஸ் இல்ல. என்ன சார் நீங்க வச்சுக்கோங்க ஆதார் பேசுனேன், நான் என்ன கேட்டு நான் பதில் சொல்றேன். என்ன சார் வருத்தப்பட்ட? இல்ல சார் ஆதார் தான் சார். நான் சொன்னேன் நான் ஆதார் பேசுனேன். பிரதமர் சொன்னாரு. எதுக்கு சார் ஆதார்? அப்புறம் பொழுது போகாம. ஆமா ஏங்க, உங்களுக்கு சும்மா ஏதாவது வெட்டியா ஒரு கேள்விக்குன்னா அதுக்கு நாளாங்க நான் டைம் பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஆதார் ஒரு ஆதாரம், ஆதார் ஒரே ஆதாரம் இல்ல. ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்களே. ஆமா, அதனால 11 கேட்டோம் நாங்க. அதனால 11 கேட்டோம். அதுல ஆதார் இல்ல சார். ஓட்டு போட போகும்போது ஆதார் எனக்கு இன்க்ளூடடா இருந்துச்சு, ஐடிக்கு பதிலா. ஆமா, ஓட்டர் ஐடி இல்லனா கூட ஏதோ ஒரு ஐடில ஆதார் இருந்துச்சு. அது வந்து ஓட்டு போடுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறதுக்கு வேற. ஏன் ஆதார்ல எல்லா டீடைல்ஸ் வச்சு தான சார் எடுத்தோம். நீங்க என்னெல்லாம் பண்ணி வாங்குறீங்கன்னு மத்திய அரசு கவனிக்குது. என்ன சார் பண்ணி வாங்கிட்டு போறாங்க? தமிழ்நாட்டுல போய் பாருங்க, இந்தியால போய் பாருங்க, 1 லட்சம் பேருக்கு மேல நீங்க உள்ள உட்கார்ந்துருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேல. திருப்பூர்ல நீங்க வந்து எதுக்கு திருப்பூர்ல ஈரோட்ல எப்படி வங்கதேசவர் கைது பண்றீங்க? திருப்பூர்ல எப்படி வங்கதேசவர் வர்றாங்க சார்? ரெட்டினா கைரேகை எல்லாம் வச்சு ஒரு மத்திய அரசு. அதாங்க மத்திய அரசுன்னு பிரதமர் வந்து உட்காரலங்க விண்டோல. பிரதமர் உட்கார்ந்தா மட்டும்தான் எல்லாமே சரியாகுமா சார்? ஆமா, எல்லா வேலையும் அவர் செய்ய முடியாதுன்னு தானே சார். ஒரு பெரிய சிஸ்டம், பெரிய அந்த மாதிரி அவரால பண்ணி அந்த மாதிரி அவரால செய்ய முடியாத எல்லாம் ஃப்ராட் நடக்குங்கனால தான். சார் ஆதார்ல ஃப்ராட் நடந்துருன்னா வேற எதுலயும் ஃப்ராட் நடக்காதா? இந்த 11 டாக்குமெண்ட்ல ஃப்ராட் நடந்துறாதா? அதுக்காக தான் வந்து லிமிட் பண்ணிட்டு 11ல ஏதாவது கொடுக்குன்றாங்க. அதுல பாத்துக்கணும். அதான் அந்த 1ல ஃப்ராட் பண்ணிர முடியாது. அதே பண்ணுங்க.
அதையும் பண்ணுங்க, அவ்வளவுதானே. நீங்க ஃப்ராட் பண்றப்ப தானே யோசிப்பீங்க. ஒரே நாடு ஒரே எதுல ஃப்ராட் பண்ணலாம் தானே யோசிப்பீங்க. நான் ஃப்ராட் பண்ணாம இருக்கேன்னு பேச மாட்டீங்கல. ஃப்ராட் பண்றது ஏன் சார் அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல முடியும். நீங்க கொடுத்து என் கையில இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை வேணான்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டமா இருக்காதா சார்? கஷ்டப்படுங்க, கஷ்டப்படுங்க. என்னங்க, நான் வந்து ஒரு சாதாரண ப்ரூஃப் கேட்டா நீங்க வந்து 1000 ரூபாய் நிதி கொடுக்குறாங்க, எதுக்கு ப்ரூஃப் கேக்குறீங்க? பெண்களா பிறந்தா 1000 ரூபாய் சொல்லிட வேண்டியதானே? எதுக்கு தகுதி வாட்டி அப்படின்னு சொன்னீங்க? அப்புறம் எதுக்கு விதிமுறை வந்தீங்க? அப்புறம் எதுக்கு விதிமுறை தளர்த்துனீங்க? அப்ப ப்ரூஃப் பண்ணமா இல்லையா? இப்போ ஒரு பேச்சுக்கு விருந்தினர் கலெக்டர் வந்து ஒரு லேடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எனக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவீங்களா? மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்கல்ல. அப்ப ஏன் விதி வகுத்திருக்கீங்கல்ல, அது ஏன் கேக்குறீங்க? பெண்களா பிறந்தா கொடுக்க சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு. அப்ப இது மாதிரி ஆதார் கொடுங்க, ஆதார் கொடுக்காதீங்க, வேற கொடுங்க ஒண்ணுன்னு கேட்பாங்க. ஏன் இதுல ஆதார் இல்ல? ஏன்னா உங்களுக்கு வேற கேள்வி இல்ல. ஏன் ரேஷன் கார்டு இல்ல? ஏன்னா உங்களுக்கு வேற கேள்வி. நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்து எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாம் ஒரே கொண்டு வரும்போது செய்யணும். அது சரி பண்ணி கொண்டு வரும்போது செய்வோம். சார் டிஜிட்டல் ஆயிருச்சு சார் கார்டு. டிஜிட்டல் ஆயிருச்சுனால நேர்மை ஆயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. டிஜிட்டல் ஃப்ராட் பண்றீங்களா, சைபர் அரெஸ்ட் பண்றீங்களா? சார் ரேஷன் கார்டுலயும் ஆதார்லயும் ஃப்ராட் பண்ணிட முடியும்னா ஏன் வேற எந்த கார்டுலயும் பண்ண முடியாதா? எதுல கம்மியா பண்ண முடியுதோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுலயும் பண்ண முடியும், எனக்கு தெரியும். டிரைவிங் லைசன்ஸ்ல பண்ண முடியும், பாஸ்போர்ட்ல பண்ண முடியும், எல்லாத்துலயுமே பண்ண முடியும். கொஞ்சம் கம்மியா பண்ண முடியும். அப்போ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு அப்படிதான் பண்ணும். இது திட்டமிட்ட சதி. பீகார் மாதிரியான ஒரு ஸ்டேட்ல அங்க பெரும்பாலும் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. அது 2000 ஏன்னா இப்பவே 50-60% தான் இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கே பர்த் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அப்போ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி அதை பாதுகாத்து வைக்கிறது இப்படியான பழக்க வழக்கம் தமிழ்நாட்டிலேயே இல்லை. இன்னும் கல்வியிலேயே தமிழ்நாட்டிலலாம் ஆதாரே 98% இருக்கு. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி கற்பனை பண்ணல சார். பர்த் சர்டிபிகேட் வாங்குற பழக்கம் இப்பதான் சார். நான் அதுக்காக தான் யார் பாஸ்போர்ட் வேணுமோ அவங்க வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கு இப்ப தேடி ஓடுறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது சார். அது டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணி பாதுகாத்து வைக்கிற பழக்கங்கிறது இந்திய மக்களுக்கு ரொம்பவே கம்மி. இல்ல கடந்த 10 வருடங்கள் கூட ஓகே இல்ல சார். பேர்டன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் இதெல்லாம் நம்ம பண்ண வைக்கிறோம். அதுல கஷ்டப்படுத்துற மக்களை, இந்திய மக்கள் நீ இன்னார்தான் முதல்ல சொன்ன நீங்க கவனிக்கல. உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, வீடு தேடி வந்து பண்றாங்க. நிறைய பேர் பீகார்ல வெளியில வேலைக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வரவங்க இருக்காங்க. அவங்களோட அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு. இதுக்காக வேலையை விட்டுட்டு நான் நிரூபிக்கிறதுக்காக வந்துட்டு போறதுக்கு அவங்க சம்பளம் போகுது, வந்து போற செலவு போகுது. குடும்பத்துல பல பேர் இது வேணாம்னே உட்கார்ந்துருப்பாங்க. 7 பேர் வேணும்னு சொல்லி சொல்ல குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இருந்தா போன்னு சொல்லிருக்காங்க. நீங்க பாருங்க, எனக்கு அங்க நிறைய ஆட்கள் சம்டைம்ஸ் குடும்பமாவே வேலைக்கு வெளியில போயிட்டு வருவாங்க. எங்கேயாவது அவங்க வந்து பெர்மனண்டா இங்க போயிருக்காங்க, மாத்திருக்காங்க. அதே சொல்றாங்க பெர்மனண்டா இல்ல, 2 மாசம் 3 மாசம் போயிட்டு வரவங்க எல்லாம் இருப்பாங்க. திருப்பி வந்து சேர்த்துக்கலாம் அவங்க பேர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது, சேர்க்க முடியாதா? கரெக்டா தேஜஸ்வி யாதவோட தொகுதியில நிறைய பேரை தூக்குறாங்க. தேஜஸ்வி யாதவுக்கு 2 ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யுது? அப்ப அது இன்னும் மோசமானது தானே சார்? அதான் மோசமானதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மோசமானது நீங்க காட்டாட்சி நடத்தினதா மறந்துட்டீங்களா? பீகார்ல வந்து என்ன ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க? கர்நாடகாவில் 2024 தேர்தலில் இப்படியான ஒரே வீட்டில் 80 ஓட்டு இருக்கிறது, சில வீடுகள் அட்ரஸே இல்லாமல் 0 அட்ரஸில் ஓட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு எஸ்ஐஆர் தேவைப்படுது, ஸ்பெஷலாக கண்காணிச்சு இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. பீகாரில் இதை பண்ணுறாங்க. சிறப்புன்னு எடுத்துட்டா பண்ணுன அந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வந்த லிஸ்ட்டில் கூட 0 அட்ரஸ்ல 0 அட்ரஸ்ல நிறைய ஓட்ஸ் இருக்கு. நான் சொல்ல நீங்க காட்டுற டாக்குமெண்ட்ஸை பிரஸ் மீட்ல காட்டிக்கங்க. அதை வச்சு நீங்க மாறி மாறி ஒரு டிபேட் பண்ணி டைம் பாஸ் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இருந்தால் எலெக்ஷன் கமிஷன்ட்ட போங்க, இல்லாட்டி நீதிமன்றம் போங்க. நீதிமன்றம் போயிருக்காங்க. இப்ப டிஜிட்டலா கொடுங்க, அந்த 65 லட்சம் பேர் யாருன்னு வெளியிடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட போறாங்க, முடிஞ்சு வச்சுல கதை. ஒளிச்சு வச்சுட்டு போறாங்களா? சொல்லிருச்சுல, அவ்வளவுதான். முன்னாடி கேட்கும் போதே கொடுத்திருந்த பிரச்சனை இல்லை. உச்ச நீதிமன்றம் போய் அதை கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதாகுது இல்ல? ஆமா. அப்ப சந்தேகம் வரும்ல? வராது. இப்ப நடுநிலை ஆகி போச்சுல, உங்களுக்கு தெளிவாகி போச்சுல, நீதிமன்றம் சொன்னா சரியா போச்சுல. ஒரு உத்தரவிட்டு தான் வரணுமா? குடிமகனுக்கு தானா கேட்டாலே கிடைச்சிடக்கூடாது. அடுத்தவங்களுடைய டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. லிஸ்ட் தான் சார். எந்த வாக முகவர்களுக்கு கொடுக்குற லிஸ்ட் தான். அது ஏற்கனவே கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கணும். நீங்க வாரம் கொடுத்துட்டு நீங்க கேட்கலாம் கொடுத்துட்டு நீக்கினது யாராருன்னு கேக்குறாங்க. 65 லட்சம் பேர் யாராரு நீக்கினதை புகார் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஓட்டர் ஐடி நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு தேடுறவங்க இருப்பாங்க சார். தேடிட்டு போக வேண்டியதான். அப்படிப்பட்ட பொறுப்பற்ற குடிமக்கள் ஓட்டு போட வேண்டியதே இல்லை சார். ஏற்கனவே ஏழ்மையில இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் உழைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதை ஒரு வேலையா வச்சிருக்க முடியுமா? அவங்க கட்டாயம் வச்சிருக்கணும். ஒரு பொறுப்பான குடிமகனை கட்டாயம் வச்சிருக்கணும். இன்னொரு பக்கம் சார், இப்போ ஒரு யாத்திரை வேற நடத்துறன்றாரு ராகுல் காந்தி பீகார்ல. இந்த இதெல்லாம் விட்டீங்க. குளத்தூர்ல இருந்த முறைகேடான பிஜேபி சொல்லிச்சு, அதை கேட்க விட்டீங்க.
அண்ணாமலைக்கு போராட்டமே அன்னைக்கு பண்ணாங்க. மம்தா பானர்ஜியோட தொகுதியில இருந்ததெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்க. கோயம்புத்தூர்ல கூட இதை நீங்க சொல்ல வேண்டிய குளத்தூர்ல எப்படி இவ்வளவு ஃப்ராட் வந்துச்சுங்கிற சொல்ல மறந்துட்டீங்க. ஒவ்வொரு தொகுதியா பார்த்து அதை சொன்னார், அதை மட்டும் சட்டக்காண்ட விட்டீங்க. அனுராக் தாக்கூர் எடுத்து கொடுத்தாரு, அதை பத்தி கேட்க மாட்டேன்றீங்க. அனுராக் தாக்கூர் எடுத்து தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியில இருந்துச்சா எடுத்து கொடுத்ததுக்கும் என்ன கேக்குறாங்கன்னா அதே தேர்தல் ஆணையம் மேல தான் சார். இப்ப பிஜேபி எப்படி தேர்தல் ஆணையத்தை தானே சார் குற்றம் சாட்டணும். இப்ப காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தை தான் குற்றம் சாட்டுது, ஆர்ஜேடியும் தேர்தல் ஆணையத்தை தான் குற்றம் சாட்டுது. பாஜக தான் வந்து முன்னாடி நின்னு எப்படி தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்தலாம்னு வராங்க. இப்ப பாஜகவும் தேர்தல் ஆணையத்தை தான் குற்றம் சுமத்துது. அங்க ஓட்டர் ஐடியில பிரச்சனை, ஓட்டிங் லிஸ்ட்ல பிரச்சனை, கொளத்தூர்ல பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, பீகார்ல பிரச்சனை, பெங்களூர்ல பிரச்சனை, எங்கினாலும் எலெக்ஷன் கமிஷன் தானே இதுக்கு பொறுப்பெடுத்து பதில் சொல்லணும். பிஜேபி கேட்ட கேள்வியா இருந்தாலும், ராகுல் காந்தி கேட்ட கேள்வியா இருந்தாலும். ஆனா பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்களே உங்க தொகுதியில மட்டும் நீங்க மட்டும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா மக்கள் பாக்குறாங்கல்ல சார். உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. If you want to give a lecture, you can give. If you want to ask, you have to ask. மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பாக்குறதா சொன்னேன். உங்க லெக்சர் நீங்க அங்க கொடுத்துங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. எல்லா கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை அவங்க உங்களுக்கு ஃபேவரான தொகுதிகளை இவ்வளவு நேரம் நீங்க யார் குற்றச்சாட்டு சொன்னீங்க? இவ்வளவு நேரம் நீங்க யார் குற்றச்சாட்டு சொன்னீங்க? பிஜேபி நீங்க சரிங்களா? பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது, கேரளால இருக்குது. அதையே நீங்க கேள்வியா கூட வைக்கல. காங்கிரஸ் அரசியல் பண்ணிட்டு போகுது, திமுக அரசியல் பண்ணிட்டு பிஜேபி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேர்தல் ஆணையத்தை அந்த கேள்வி வச்சீங்களாங்க, 1.5 மணி நேரம் கத்துனீங்க இல்லங்க, ஒரு கேள்வி வச்சீங்களா? பாத யாத்திரை போறான்னு ஓடுறீங்க, அது வரைக்கும் தான் காத்துட்டு இருந்தேன், நீங்களா வரீங்களா பாப்போம்னு. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க? உங்களுடைய கட்சி விசுவாசத்தை நீங்க காட்டீங்க, ஏன் டைம் கொண்டு வரீங்க? அவருக்கு அவ்வளவு கேள்வி கேட்டீங்களா, இவருக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார், கொளத்தூர்ல வந்து நரேந்திர மோடி மாத்தினாரா? வெஸ்ட் பெங்கால்ல நரேந்திர மோடி மாத்தினாரா? கேரளா நரேந்திர மோடி மாத்தினாரா? தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு 2 அமைச்சர்களும் பிஜேபியில தான் இருக்காங்க. அவங்க தான் நியமிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றம் சுமத்துறாங்கன்னா அதுல ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இருக்கு, தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு இருக்குது. அந்த ஆளும் இல்ல, அதனால தான் அரசாங்கம் சொல்லாம அனுராக் தாக்கூர்ங்கிற அரசுல இல்லாத ஒருத்தர் சொல்றாரு. சரிங்களா? யார சொல்றாரு? கவுண்டர் சொல்றாரு. உங்களுக்கு வந்து அவர் நீங்க குற்றச்சாட்டு, நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்களா அவங்களாங்க எனக்கு மேட்டர் இல்ல. either go to court or come to election. இப்ப அனுராக் தாக்கூர் அத போலல்ல, அவரு பிரச்சனை தான பாக்குறாரு. நீங்க அரசியல் பண்றீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? அவியல் பண்ணுவாரு. அவர் அரசியல் தான் பண்ணுவாரு. அத தாங்க சொன்னேன். பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் இல்ல சார், இத கிளியர் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் இல்ல. தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. இன்னொரு தரப்பு வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோக்கடிச்சது இதே மாதிரியான ஓட்டர் ஃப்ராட்ல தான் நிறைய பேர் நீக்கினதுனால தான். அன்னைக்கு பாஜகவுடைய வாக்காளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேட்பாளர் என்ன பண்ணிட்டாங்க தான் கேள்விதான். அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விதான். நான் வந்து உங்களை மாதிரி மாத்தி பேசணுமா? உங்க விசுவாசத்தை காட்டணுமா? நான் காட்டணுமா? எனக்கு என்ன காட்டணும்? யாரா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எலெக்ஷன் முன்னாடி தான் கேள்வி. மே மாசம் தேர்தல் நடக்குது, ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்குது, ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, என்ன பண்ணீங்க சார்? ஒரு கட்சி சரியா செயல்படலைங்கிறதுக்காக தேர்தல் நடைமுறையும் அதை மாற்ற முடியாதுல்ல. தேர்தல் ஆணையம் சரியா செயல்பட்டுச்சுன்னு சொல்றேன். செயல்பட்டு இருந்துச்சுன்னா பாஜக, காங்கிரஸ், ஆர்ஜேடி, திமுக எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்துது சார். அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களா அவங்களுடைய மனசாட்சியை பார்த்துக்க வேண்டியது. எல்லா கட்சிகளும் சார் நாட்டுல. நான் எல்லா கட்சியும் சேர்த்தேன். உங்களை மாதிரி நான் காங்கிரஸ் பார்த்து அந்த பக்கம் திரும்பி போக மாட்டேங்க. நான் வந்து பாஜக சேர்த்து சொல்லுவேங்க, நீங்க சொன்ன அண்ணாமலை சேர்த்து சொல்லுவேங்க. நான் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவரை பத்தி சொல்லாதீங்க. அந்த தேர்தல் ஆணையம் தான் இதை கிளாரிஃபை பண்ணணும். தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது, ஆள் கிடையாது. நான் சொன்னேன், மாநில அரசு ஊழியர்கள் மூலமா தான் பண்றாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். உங்க காதுல வாங்க மாட்டீங்க. டிஜிட்டலைஸ் பண்றதுல, ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுல ஒரு கட்சி டிஜிட்டலைஸ் வந்து எல்லாரோட பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. அதை ரிலீஸ் பண்ணனும் அவசியம் வரும்போது பண்ணுவாங்க. நாளைக்கு அதுவும் நடக்கும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்கும். தேவைப்படும் போராடி அதை வாங்க வேண்டியதாகுது இல்ல. கோர்ட்டுக்கு போங்க இல்ல அங்க போங்க, 2 வழிதான். ரொம்ப தெரியல. நீங்க கேட்கும் போது கொடுத்து சிசிடிவி வச்சிருங்க, ஏதோ சின்ன பிள்ளைமா கேட்டே இருப்பீங்க. நீங்க கொடுத்தே இருக்க முடியுமா? அதை கூட இதை கூட கேட்டே இருப்பீங்க. எதை கொடுக்கணும், எதை 45 நாள் வரைக்கும் சிசிடிவி இருக்குது. 45 நாளுக்கு நீங்க கேஸ் போட மாட்டீங்க. 1.5 வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன பண்ணிட்டு கேளுங்க. தெலுங்கானால எப்படி ஜெயிச்சிங்க? அதே ஃப்ராட் தான பண்ணி தானே. கர்நாடகா எப்படி ஜெயிச்சிங்க? அதே ஃப்ராட் தான பண்ணி தானே. வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால, தமிழ்நாடுல என்னங்க உங்க கட்சி ஆட்சி ஜெயிச்சா நியாயமா நடந்துருச்சு. பிஜேபி ஆட்சி பண்ணிட்டா ஃப்ராட் தான பண்ணிருச்சு. இதான் லாஜிக் இருக்கா? அதே 2024ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சா இல்லையா? அப்ப எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தீங்க? எஸ், பாஜகவும் இந்த குற்றச்சாட்டை சுமத்துது, காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டு மாறி மாறி சுமத்துறாங்க. யாரு மேலேனா தேர்தல் ஆணையம். அப்போ ஒரு சந்தேகத்திற்குள்ள வந்துட்டா அந்த சந்தேகத்தை எல்லா கட்சிகளும், நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது நிவர்த்தி செஞ்சிடலாம்ல சார். ஒரே கேள்வி 100 முறை கேட்காதீங்க, நான் ஒரு பதில் தான் சொல்றேன். நான் தேர்தல் ஆணையம் தன்னிடம் இருக்கக்கூடிய தெளிவா சொல்லிருச்சு, மாநில அரசு ஊழியர்கள் மூலமா தான் வேலை வாங்குறது, மாநில அரசு ஊழியர்கள் தப்பு பண்றாங்க. ஆமா, தப்பு நடக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு புகார் இருந்துச்சுன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் போங்க, கோர்ட்டுக்கு போங்க.
ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தேவேந்திரனுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டுருங்க. இப்போ இந்த சூழல்ல தான் சார் ஓட்சோரின்னு ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ மக்கள் ஊர்வலத்தை நடத்துறதாவும் எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறார். இது என்ன இம்பாக்டை கிரியேட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் நீங்க லைவ்ல பிரச்சனையை வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறதுக்கு உதவும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ பிரச்சனை மாதிரி, என்ஆர்சி பிரச்சனை மாதிரி, டீலிமிட்டேஷன் பிரச்சனை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லைங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அப்போ நீங்க வந்து வெறும் அரசியல் பண்ணீங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கூடாங்க, உங்களுடைய ஓட்டுகள் குறைஞ்சிட்டு இருக்குது. ஏன் 3 தொடர் தேர்தல் ஜெயிக்க முடியலன்னு ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஏன் வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கிற இடத்துல உங்களால திரும்ப வர முடியலன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்க? 70 இடத்துல குறி வச்சு ஃப்ராட் பண்ணி இப்படி ஜெயிச்சிட்டாங்க அவங்க. சொல்லிட்டே இருங்க, டைம் பாஸ் பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பீகார் எலெக்ஷன் வேற வரப்போகுது, அதுல இது இம்பாக்டை கிரியேட் பண்ணாதா? அதெல்லாம் ஒன்றும் அது ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது தெரியும். இதனால ஒன்று ஜெயிப்பு தோப்புங்கிறது இருக்காது. ஓகே, நன்றி சார், உங்களோட நீங்கள் பார்த்துறதுல மிக்க நன்றி. தேங்க்யூ. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.